நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். நம்ம சேனல்ல பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி அலசி ஆராய்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வரிசையில இன்றைய பதிவு நிச்சயமாக குறிப்பிட்ட சில பேருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையில போடப்படுகிறது. நம்முடைய சேனல்ல வியூஸ்க்காக எய்ம் பண்ணி எந்த வீடியோவும் போடப்படுவது இல்லை. 100 பேர் அந்த வீடியோ பார்த்தாலும் கூட பரவாயில்ல. ஆனா அந்த வீடியோவுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு 10 நிமிஷம் டைம் நிச்சயம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நல்ல பயனுள்ள கருத்துக்களையும் வெளிப்படையாக நிறைய ஜோதிட விதிகளையும் விதிவிலக்குகளையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்முடைய சேனல்ல வீடியோல தரப்படுகிறது. அதற்கு உங்களின் ஆதரவும் தொடர்ந்து கிடைக்கிறது. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இந்த பதிவுல அறுவை சிகிச்சை தேவைப்படும் அன்பர்கள் நிறைய பேர் எந்த நாள் எந்த நேரத்துல அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாம் என்கிற விவரத்தை பார்க்க போகின்றோம். அதற்கான ஜோதிட விதிகள் என்னென்ன அப்படின்னு விரிவாக பார்ப்போம். ஏற்கனவே சிசேரியனுக்கு வீடியோ போடப்பட்டிருக்குது. அது சிசேரியனுக்குன்னா குழந்தை பிறப்பை தவிர மற்ற ஆபரேஷனுக்கு இங்க அறுவை சிகிச்சையில பார்க்கலாம். சிசேரியனுக்கு நாள் குறிப்பதற்கு மட்டும் தனியாக விதிகள் உள்ளன, விதிவிலக்குகள் உள்ளன. அது என்னங்கிறது ஏற்கனவே நம்ம சேனல்ல சிசேரியனுக்கு நாள் குறிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்புல நம்ம போட்டிருக்கோம். அதனால அதையும் இதையும் குழப்பிக்க வேண்டாம். ஆக இது சிசேரியன் குழந்தை பிறப்பை தவிர மற்ற அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளுக்காகவும் இந்த பதிவு போடப்படுகிறது. முதல்ல அறுவை சிகிச்சை நாள் எப்படி குறிப்பது அப்படி பார்த்தோம்னா, அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி, மருத்துவ சிகிச்சையாக இருந்தாலும் சரி, மருத்துவ சிகிச்சைன்னா ஒரு தெரப்பி ஆரம்பிக்கிறோம், இல்லை ஒரு மசாஜ் ஒரு கோர்ஸ்ல ஆரம்பிக்க போறோம், இல்லை ஒரு மெடிசன் கோர்ஸ் ஒரு டேப்லெட் ஆரம்பிக்க போற கோர்ஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா அது வளர்பிறையில தொடங்கக்கூடாது. எப்பொழுதுமே தேய்விரையில மட்டுமே தொடங்க வேண்டும். வளர்பிறையில மருத்துவ சிகிச்சையை தொடங்கக்கூடாது. அது சரியானதல்ல. தேய்விரையில் மட்டுமே தொடங்க வேண்டும். அதுக்கடுத்து லக்னாதிபதி மற்றும் ராசிநாதன், அதாவது நமது ஜனனகால லக்னாதிபதி மற்றும் ராசிநாதன் இருவருமே நீச்சம், வக்ரம், அஸ்தங்கம், கிரகணம், கிரக யுத்தம் ஆக இந்த மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடாது. ஜாதகர் அதாவது பேஷண்டுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அன்றைய நாள் என்னைக்கு அறுவை சிகிச்சை செய்ய போறோமோ அன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத நாம பார்த்துக்கொள்ள வேண்டும். தாராபலனை பொறுத்த வரைக்கும் நாம என்னைக்கு ஆபரேஷன் செய்யறதுக்கான நாள் குறிக்கிறோமோ அன்றைய நாள் ஜென்ம தாரையாகவோ விபத்து தாரையாகவோ வதை தாரையாகவோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தாரை வந்ததுன்னா அதை நட்சத்திரத்தை தவிர்த்து விட வேண்டும். ஆக இந்த மாதிரி கண்டிஷன்ல நாளை முதல்ல குறித்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்தாப்புல ஆபரேஷன் செய்யக்கூடிய நேரம்னு வரும்பொழுது பிரைமரியாக ஒரு விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உடல் உறுப்புகளை பொறுத்தவரை காலப்புருஷ தத்துவப்படியே செயல்படும். எப்படி மேசம்னு எடுத்தா தலை, ரிஷபம் எடுத்தோம்னா முகம், கழுத்து, கண்கள், வாய், மிதுனம்னு எடுக்கும் பொழுது காது, தோள்பட்டை, கைகள், கடகம்னு வரும் பொழுது மார்பு, சிம்மம்னு வரும் பொழுது மேல் வயிறு, கன்னின்னு வரும் பொழுது இடுப்பு பகுதி அடிவயிறை குறிக்கக்கூடியது, துலாம்னு வரும் பொழுது அடிவயிறிலிருந்து பிறப்புறுப்பு வரை இருக்கக்கூடிய சிறுநீரகம்லாம் குறிக்கக்கூடியது துலாம், விருச்சிகம்னு வரும்பொழுது மலக்குடல் பிறப்புறுப்பை குறிக்கக்கூடியது, தனுசு தொடையை குறிக்கக்கூடியது, மகரம் முழங்காலை குறிக்கக்கூடியது, கும்பம் கணுக்காலை குறிக்கக்கூடியது, மீனம் என்று வரும்பொழுது பாதத்தை குறிக்கக்கூடியது. ஆக இதை நம்ம ஞாபகத்துல தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் உறுப்புகள் காலப்புருஷ தத்துவப்படி முதன்மையாக செயல்படும். அதற்கடுத்தாப்புல செகண்டரியாக வரணும். செகண்டரியாக பார்க்கும் பொழுது தசாபுத்தி அந்தரப்படியும் உடல் உறுப்பை குறிக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். ஆக இந்த தசா புத்தி அந்தரம் அந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் எந்த வீட்டோட தொடர்பு கொள்கின்றார்களோ அந்த உடல் உறுப்புகளையும் குறிக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். அதற்கடுத்தாப்புல எந்த உறுப்பை குறிக்கக்கூடிய ராசியில எந்த வீட்டுல காலப்புருஷ தத்துவப்படி பார்த்துக்கணும், எந்த வீட்டுல கோச்சார சந்திரனோ கோச்சார லக்னமோ செல்கின்றதோ அந்த நேரத்துல அந்த உறுப்புகளில் ஆபரேஷன் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப மகரம் மூட்டை குறிக்கக்கூடியது. மகரத்துல கோச்சார சந்திரனோ கோச்சார லக்னமோ செல்லும் பொழுது மூட்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. அதுக்கடுத்தாப்புல நமது ஜனனகால ஜாதகத்துல அந்த குறிப்பிட்ட உறுப்பை குறிக்கும் வீட்டில் கோச்சார சந்திரன் கோச்சார லக்னம் செல்லும் காலத்திலும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. இதுவும் எப்படின்னா ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். காலப்புருஷனுக்கு 10ஆம் வீடு மூட்டை குறிக்கக்கூடியது. தனுசு லக்கணமாக இருந்தால் 10ஆம் வீடு கன்னி கால் மூட்டை குறிக்கக்கூடியது. ஆக காலப்புருஷனுக்கு 10ஆம் வீடாகிய மகரத்துல வரும் பொழுதும் கோச்சார சந்திரனும் கோச்சார லக்னமோ சென்றாலும் அந்த டயத்துல ஆபரேஷன் செய்யக்கூடாது. கன்னியில தனுசு லக்கணமாக இருக்குது. ஆக தனுசு லக்கணமாக இருக்கும் பொழுது கன்னி 10ஆம் வீட்டை குறிக்கும், மூட்டை குறிக்கக்கூடியது. கன்னியில கோச்சார லக்னமோ கோச்சார சந்திரனோ செல்லக்கூடிய காலத்திலையும் ஆபரேஷன் செய்யக்கூடாது. அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நாள் எப்படி குறிக்கிறது, அதுக்கடுத்தாப்புல நேரம் எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது நார்மலாக இருக்கக்கூடிய காலத்துல நாம ஆபரேஷன் செய்யறதுக்கான நேரங்காலம் குறிக்கிறது. அவசர காலத்திற்கு இது எதையுமே பார்க்க வேண்டியதில்லை, நேரங்காலம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. எமர்ஜென்சியாக இருக்கும் பொழுது உடனடியாக ஆபரேஷன் செய்து கொள்ளலாம்.
முடிந்த வரைக்கும் டைம் மட்டும் குறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நாம இந்த நேரம் எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் அந்த விதிகளை மட்டும் செயல்படுத்தி நாம நேரத்தை மட்டும் குறித்து கொள்ளலாம். ஆக பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஆபரேஷன் செய்வதற்கு மிகச்சிறந்த நாளாகும். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. சரி, இது நிச்சயமாக ஒரு 10 பேர் பார்த்தாலும் அந்த 10 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.